இன்னைக்கு 10th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல 5th சம் வந்து பார்க்க போகிறோம். 1.2ல 5th சம்மில் ஒரு கம்பெனி எம்ப்ளாயில் 4 கேட்டகரிஸ் வந்திருக்காங்க. அந்த 4 கேட்டகரிஸில் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி வந்து 10,000, கிளர்க்குக்கான சேலரி வந்து 25,000, மேனேஜர்ஸுக்கான சேலரி வந்து 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 1 lakh. இந்த மாதிரி கிளர்க்கில் வந்து ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கிளர்க்கில் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ், A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டாக ஒரு 4 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் A அசிஸ்டன்ட்ஸ், அது வந்து A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளர்க்கு 4 பேர் ஒர்க் பண்றாங்க. C1, C2, C3, C4 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ், அது வந்து M1, M2, M3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை E1, E2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவங்களுடைய சேலரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சேலரியை வந்து சொல்கிறோம் 10,000, A1, 10,000, A1. நெக்ஸ்ட் அதே மாதிரி 10,000, A2. நெக்ஸ்ட் 10,000, A3. நெக்ஸ்ட் 10,000, A4. நெக்ஸ்ட் 10,000, A5. அந்த மாதிரி முதல்ல அசிஸ்டன்ட்டுடைய சேலரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வர்றது கிளர்க்ஸனுடைய சேலரி 25,000, C1. நெக்ஸ்ட் 25,000, C2. 25,000, C3. 25,000, C4 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நெக்ஸ்ட் 50,000, M1. நெக்ஸ்ட் 50,000, M2. நெக்ஸ்ட் 50,000, M3. நெக்ஸ்ட் 1 lakh, E1. நெக்ஸ்ட் 1 lakh, E2. இதுதான் அவங்களுடைய ஆர்டர் பேர்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ஆர்டர் பேர்ஸ். 10,000ல 5 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், 25,000ல கிளர்க்ஸ் ஒரு 4 பேர், மேனேஜர்ஸில் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸில் 2 பேருக்கான சேலரி. இதை வந்து இப்படி கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இதே வந்து ஏரோ டயக்ராமில் கொண்டு வரோம். அண்ட் ஏரோ டயக்ராம், செகண்ட் ஒன், அண்ட் ஏரோ டயக்ராம், செகண்ட் ஒன், அண்ட் ஏரோ டயக்ராம். இந்த ஏரோ டயக்ராம்ல இப்படி கொண்டு வரலாம். முதல்ல வந்து 10,000, நெக்ஸ்ட் 25,000, நெக்ஸ்ட் 50,000, நெக்ஸ்ட் 1 lakh. இதுல செகண்ட் செட்டில் பெருசாக எழுதலாம். ஏன்னா A1, A2, A3, A4,
A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, next E1, E2. இதெல்லாம் இந்த ஏரோ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து 10,000ல இருந்து A5 வரைக்கும் போட்டுக்கணும். புள்ளி 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 ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட் இங்க இருந்து 25,000ல இருந்து 1 2 3 4 இது ஒரு ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட் இங்க M1 M2 M3 இங்க 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 1 2 3 நெக்ஸ்ட் இங்க இங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஏரோ டயக்ராம். இதுதான் அவன் கொஸ்டின்ல கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் 1.2ல 5th சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து ஃபங்க்ஷன்ஸ். Among several relations that exist between two non-empty sets. Functions அப்படின்னு சொல்றது தமிழ்ல சார்புகள். Among several relations that exist between two non-empty sets. ரெண்டு வெற்றற்ற கணங்களுக்கு பல்வேறு தொடர்புகள் இருக்கலாம். Some special relations are important for further exploration. Such relations are called functions. அதாவது ரெண்டு வெற்றற்ற கணங்களுக்கு பல்வேறு தொடர்புகள் இருந்தாலும் சில முக்கிய தொடர்புகளை மட்டும்தான் நாம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டு வெற்றற்ற கணங்களுக்கு பல்வேறு தொடர்புகள் இருந்தாலும் சில முக்கியமான தொடர்புகளை மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட ஏஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு புக் ஸ்டாலுக்கு போனோம்னா ஒரு புக்கை எடுத்தோம்னா அந்த புக்குக்கான விலை ஒன்னே ஒண்ணுதான். பல புக்கோட விலை பல புத்தகத்தினுடைய விலை ஒரே மாதிரியா இருக்கலாம். ஆனா ஒரு புக்கோட விலை ஒரே ஒரு விலை தான். இதை தான் நாம வந்து என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒன்னுக்கு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு அததான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா a relation f between two non-empty sets capital X and Y is called a function from 2y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. That is f equal to x comma y such that for all x belongs to x and y belongs to y. A function f from x to y is written as a function f from x to y as written as x to y capital Y. இதுதான் ஃபங்க்ஷன். இதை ரீட் பண்ணும்போது a function from x to y அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல very important comparing the definitions of relation and function. We said that every function is a relation. Every function is a relation. இது வந்து ரொம்ப முக்கியம். 1 மார்க்ல ஏமாத்துறதுக்காக கேட்பான். Every function is a relation. Every function is a relation. Next, every function. Point number 1. Point number 2. Every function is a subset of relation. Is a subset of relation. Next, every relation is a subset of Cartesian product.
கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். every function is a relation, every function is a subset of relation, every relation is a subset of Cartesian product அப்படின்ற விஷயம் தெரியணும். நெக்ஸ்ட் ஏற்கனவே நாம பார்த்த மாதிரி இந்த xல இருந்து x என்ற ஒரு செட்டு, இதுல இருந்து y என்ற ஒரு செட்டுக்கு ஒரு எலிமெண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது f of a, இங்க வந்து f of b ன்னு வரும். அப்ப b is a image of f. a ன்றது pre image of, இது வந்து image, இங்க இருந்து இங்க வந்தா image, அதே இங்க இருந்து இங்க வந்தா pre image அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்ல வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் டொமைன், செகண்ட் செட்ல வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் கோடொமைன். இங்க என்ன இன்புட் கொடுத்து இங்க வருதோ அதுக்கு பேரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் 1.3 வந்து போகலாம். இப்போ எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन exercise 1.3 la first let f equal to, exercise 1.3 la first sum f of x equal to x comma y such that x comma y belongs to capital N and y equal to 2x, y equal to 2x be a relation on N. Find the domain, comma codomain and range. Is this relation a function அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னா be a relation on n, be a relation on n அப்படின்னு சொல்லும் பொழுது n என்றது set of natural numbers. ஸோ அப்போ x equal to என்ன வரலாம்னா 1 2 3 etc etc 4 etc etc வரலாம். y equal to 2x அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி x உடைய வேல்யூ 1 இருந்தால் 2x னா இங்க 2 வரும், இங்க 4, நெக்ஸ்ட் 6 8 etc etc அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் r அப்படின்னு சொன்னோம்னா 1, இந்த 1 இந்த 2, so 1 2, நெக்ஸ்ட் இந்த 2 இந்த 4, so 2 4, next 3 இந்த 6, so 3 6 etc etc இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதுல நாம வந்து क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. டொமைன் கோடொமைன். அப்ப டொமைன் அப்படின்னு சொன்னோம்னா டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் ஆஃப் ஆர் னு சொல்லும்போது 1 2 3 4 etc etc என்ன செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப என்னல போயிட்டே இருக்கும், என்னல போயிட்டே இருக்கும் அப்படின்ற. நெக்ஸ்ட் டொமைன் ஆஃப் r equal to this. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் r equal to எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா 2 4 6 8 etc etc இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல 1 2 3 4 5 6 etc etc etc. அதே மாதிரி இந்த செகண்ட் செட்ல நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1 2 3 4 5 6 etc etc. இதுல 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் 2 கூட வந்து அசோசியேட் ஆகும். அதாவது இந்த 1க்கு ஏதோ ஒரு தொடர்பு இந்த செட்டுக்குள்ள இருக்கு, இல்லது இங்க இருந்து இங்க ஒரு இமேஜ் வந்து இருக்கு. எப்படி எடுக்கனாலும் சரி, இந்த ஒரு எலிமெண்ட் இதோட அசோசியேட் ஆயிருக்கணும், ஆர் மேப் ஆயிருக்கணும், ஆர் இதுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்கணும், உரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2க்கு வந்து என்ன வரும்னா 4 வந்து வரும், 2க்கு 4. நெக்ஸ்ட் 3க்கு வந்து 6 வருதா பாருங்க. ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு தொடர்பு என்பது இருக்கும், ஒரு இமேஜ் வந்து இருக்கும். அதனால எஸ் இட் இஸ் எ
function. Yes, it is a function எழுதினால் போதுமானது. அப்ப function அப்படின்றது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் b ல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்ங்க எக்சர்சைஸ் 1.3 ல செகண்ட் சம் x equal to 3 4 6 8 determine whether the relation r equal to x comma f of x belongs to x is a function from x to n ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் f of x இது வந்து x f of x equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா x square plus 1. சோ அப்ப f of இங்க 3 ன்னு அப்ளை பண்ணோம் அப்படினா 3 square 9 plus 1 which is equal to 10. f of 4 ன்னு அப்ளை பண்ணோம் அப்படினா 4 square plus 1 so 16 plus 1 which is equal to 17. f of 5 ன்னு அப்ளை பண்ணோம்னா f of 5 னா 25 plus 1 equal to 25 plus 1 equal to 26 sorry 6 கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்ப 36 plus 1 னா 37. நெக்ஸ்ட் f of 8 ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப 8 ஸ்கொயர் னா 64 plus 1 equal to 65. இதெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். சோ அப்ப ரிலேஷனை வந்து நம்ம எழுதி பார்க்கலாம். ரிலேஷன் r equal to 3 அப்படினு சொன்னோம்னா 10 வருது. நெக்ஸ்ட் 4 அப்படினு சொன்னோம்னா 4 ன்னு சொன்னா 17. நெக்ஸ்ட் 6 அப்படினு சொன்னோம்னா 37. நெக்ஸ்ட் 8 ன்னு சொன்னோம்னா 65 வருதுங்க. சோ இங்க இருக்கக்கூடிய x உடைய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் வந்து இருக்கு. சோ அதனால it is a function அப்படினு சொல்லி சொல்லலாம். yes it is a function அப்படினு சொல்லி சொல்லலாம். yes it is a function from x to n. n என்றது நேச்சுரல் நம்பர்ஸ். ஆனா x ல இந்த 4 வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால இந்த 4 மட்டும் போதுமானது. இதுதான் இந்த क्वेश्चन உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.3 லிங்க third sum given that a function from x to x square minus 5x plus 6 evaluate first one f of minus 1 equal to x வரக்கூடிய இடத்துல -1 அப்ளை பண்ணணும். சோ -1 ஸ்கொயர் 5 into -1 plus 6 equal to 1. இங்க வந்து +5 இது +6 which is equal to 12 which is equal to 12 equal to 12. next f of 2a வா பாருங்க. செகண்ட் f of 2a equal to x வர இடத்துல 2a so 2a square minus 5 into 2a plus 6 so which is equal to 4a square minus 10a plus 6. இதுதான் f of 2a ஓட ஆன்சர். next third one f of 2 f of 2 ன்னு அப்ளை பண்ணோம்னா 2 square minus 5 into 2 plus 6 so which is equal to 4 minus 10 plus 6 which is equal to 10 minus 10 equal to 0. next fourth one இத ரஃப் பண்ணிக்கலாங்க. fourth one f of x minus 1 f of x minus 1 equal to x minus 1 to the whole square minus 5 into x minus 1 plus 6. so a minus b to the whole square a square minus 2ab plus b square minus 5x plus 5 plus 6 so which is equal to x square இது minus 7x plus 12 x square minus 7x plus 12. இதுதான் இந்த क्वेश्चनோட
ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 10th வீடியோஸ் ஒரு அநேகமாக இது 5வது வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வீடியோஸில் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.1 முடிச்சாச்சு. 1.2ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. இப்போ 1.3ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் ஆரம்பிச்சு இதில் வந்து ஒரு 3 சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தினந்தோறும் ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் பார்த்தாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருங்கின்னு வந்துட்டோம். கூடிய விரைவில் இந்த சாப்டரை முடிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரிவிஷன் பண்ண இருக்கிறோம். ஸோ அதனால தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்க, பயன்பெறுங்கள் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுடைய வழிகாட்டி ஆசிரியர் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.